ப்ளஸ் ஜனநாயகம் படத்துக்கு வந்து தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தேசத்துக்கு அகைன்ஸ்டா சில வசனங்கள்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்களாம். அந்த அந்த வசனங்கள வந்து நீக்க சொல்லி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அத நீக்காத இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த 1 மாசமும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான எந்த ஸ்டெப்பையும் எடுக்காத, இவர்களா வந்து தணிக்கை சான்றிதழ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, டேட்ட அனௌன்ஸ் பண்றாங்க. பொதுவா ஒரு படம் வந்து வெளியில வரணும்னா, அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க, தணிக்கை சான்றிதழ்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்ன உடனே தான் டேட்ட வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, டேட்டெல்லாம் வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அவர்கள்ட்ட ஃபஸ்ட்டு வந்து தணிக்கைக்கு போயிருக்குது. போனவுடனே அவங்க வந்து சில கரெக்ஷன்லாம் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. 1 மாதம் சும்மா இருந்துட்டு, கடைசி கட்டத்துல போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அத கரெக்ட் பண்ணாதே திரும்பி போய் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதனால வந்து அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. இதுதான் உண்மையிலேயே நடந்தது. இவர்கள் வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டா வந்து சில சினி ஃபீல்டில் இருக்க கூத்தாடிகள் என்ன பண்ணுறானுங்க, என்னைக்கு வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் வந்து எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு. ஏன்டா நீ பொங்கல் கொண்டாடு, கொண்டாடாத போ, அது உன் பிரச்சனை. அதுக்கெல்லாம் ஏன்டா வந்து எங்கள்ட்ட வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கிற? உனக்கு கொடுத்த மீடியா வெளிச்சத்தை நீ வந்து தவறா பயன்படுத்தக்கூடாது. உன்னை வந்து ஒரு நடிகனா தான் இந்த தமிழக சமூகம் வந்து அங்கீகரிச்சுக்கே தவிர, உன்னை கருத்து சொல்ற ஒரு கருத்து என்னது, சமூக சேவகரா உன்னை வந்து நாங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணல. ஏதோ படத்தை நடிச்சு அதோட நிறுத்திக்கோ. உன் கருத்தெல்லாம் வந்து எங்க மேல திணிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை கேட்டுட்டு நாங்க வந்து இது பண்ணணும்னு எங்களுக்கும் எந்த ஒரு தலைவிதியும் கிடையாது. தமிழ் சமுதாயத்தை சீரழிச்சு வச்சிருக்கீங்க. குடி, போதை, என்னது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதனால சினிமாவில் காட்டிட்டு இருக்கீங்க. என்னைக்கு நீங்கள் வந்து நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறீங்க? இப்போ வந்து இந்த ஜனநாயகம் படத்தோட ஹீரோ வந்து 5 பைசாவுக்கு வந்து மருத்துவம் பார்ப்பேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு படத்தில் வீரவசனம் பேசுது. ஆனால் வந்து ஒரு காரை வந்து இம்போர்ட் பண்ணி அதை வரி கட்டாத நீ என்ன பண்ணியிருக்க, கோர்ட்டு வந்து உன்னை வரி கட்ட சொல்லியிருக்க, அதையும் கட்ட மாட்டேன்னு அப்பீல் பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் ஓகேனா? நீ நடித்த நீனே வந்து சுய ஒழுக்கமே இல்லாத நீ ஒருத்தன் வந்து கட்சி ஆரம்பித்து நீ என்ன மக்களுக்கு செஞ்சிட போகிற? நீ ஒன்றும் ஒரு ஆணியும் பிடுங்க போகிறது கிடையாது. இந்த படம் இல்லைன்னா எங்களோட வாழ்க்கையில் வந்து என்ன ஆகிடாது, சோறு இல்லாத போயிட போகிறது கிடையாது. நாங்கள் உழைச்சாதான் எங்களுக்கு காசு, புரியுதா? அதனால் வந்து உன் படத்தை பார்க்கலன்னா, உன் படத்தை வெளியில் வரலன்னா வந்து யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. ஒரு பெரிய இம்பேக்டை வந்து சமூகத்தில், சொசைட்டியில் க்ரியேட் பண்ணாதீங்க. உங்கள் படம் வரலன்னா நீ வந்து வர்றதுக்கான என்ன வந்து முயற்சி எடுக்கணுமோ அதை எடு. அதை விட்டுட்டு பெருசாக வந்து உன்னை என்னமோ பழி வாங்குறான் போகிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆள் உன்னை போய் பழி வாங்கிட்டு இருக்காங்களா? நீனா வந்து கிரியேட் பண்ண ஒரு பிம்பம், மாய பிம்பம், இது என்றைக்காவது உடைய தான் போகுது. உனக்கு என்ன தகுதி இருக்குது அரசியலில் பண்ணுறதுக்கு? உனக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதா? இல்லை உனக்குன்னு ஏதாவது சுயமாக கருத்து இருக்குதா, கொள்கை இருக்குதா? எதையுமே கிடையாது. எந்த ஒரு கருத்து, கொள்கை எதையுமே இல்லாத நீ வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு உன்னோட இதை வந்து சொத்துக்களை காப்பாற்றிக்கிறதுக்கும், நிறையா வந்து சொத்துக்களை அதாவது சேர்த்துக்கிறதுக்கு முன்னா வந்து உனக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்கன்னு எல்லோரும் தெரியும். தெரியாதெல்லாம் கிடையாது. அதை வந்து நீ காப்பாற்றிக்கிறதுக்கும் நிறையா வந்து ஒரு படத்தில் நடித்தா உனக்கு 200 கோடி வருதுன்னா, நீ கட்சியில் வந்து 5000 கோடி 10,000 கோடி அடிக்கிறதுக்கு தான் நீ வந்திருக்கிற. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. இந்தமாரி வந்து ஒரு அஜெண்டாவோட வெளியில் வந்துட்டு நீ வந்து என்னமோ சொசைட்டியில் நம்ம இன்னும் வந்து உன்னோட அப்ஜெக்டிவே நீ சொல்லலை. உன்னோட கட்சி என்ன செய்ய போகுது, ஏது செய்ய போகுது, எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு நீ வந்து பொதுவாகவே குரல் கொடுக்க மாட்டேங்கிற. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தையும், ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு சமூகத்தையும் வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் இருக்க. இப்போ வந்து இதில் வந்து நீ வெளியில் திருப்பரங்குன்ற மேட்டரில் ஏதாவது வாயை திறந்தியானா வாயவே திறக்கலை. ஏன்னா திறக்க மாட்டேன். நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். உன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் உன் படம் வரலன்னா அது வர்றதுக்கான என்ன முயற்சியோ அதை எடு. அதை விட்டுட்டு ஒப்பாரி வைக்காத. உனக்குன்னு ஒரு 4 பேருக்கு பணம் கொடுத்து உனக்கு உன் சார்பாக கூவ வைக்காத. தயவுசெய்து வந்து சினி ஃபீல்டில் நீ நடிக்கிற கடைசி படமாக இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து எதாவது மனசு மாறி படத்தை நடிச்சிடாத. நாங்கள் எங்களால் வந்து தாங்க முடியாது. ஏன்னா நீ உன்னோட நடிப்பை நீ மிகப்பெரிய நடிகன்டா. நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து தயவுசெய்து இதுக்கப்புறம் நீ நடிக்கிறதை நிறுத்துறதுன்றதே மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். இதுக்கப்புறம் அந்த முடிவை வந்து மறுபரிசீலனைலாம் பண்ணிடாத தயவுசெய்து. அதேமாரி வந்து கண்டினியூ பண்ணு. இதுதான் தமிழக மக்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இதனால் வந்து எங்களோட பொங்கல் பண்டிகைலாம் ஸ்டாப் ஆகுது. தமிழக மக்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த மாயை, அதாவது சினிமா மாயையில் வந்து அடிபட்டு இது பண்ணது போதும். நசுக்கப்பட்டோம். அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம் தயவுசெய்து. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க. மீண்டும் ஒரு பதிவு பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.